பிரம்மதேவரின் படைப்பு தொழிலின் போது அவர் சோர்வுற்றிருந்தார். இதனால் படைப்பு தொழிலில் தடை ஏற்பட்டன. இதை அறிந்த மகாவிஷ்ணு காமதேனுவை அழைத்து, நீ சிவபெருமானை நோக்கி தவமிருந்து அவருடைய அருள் பெற்று பிரம்மாவினுடைய படைப்பு தொழிலை மேற்கொள்வாயாக என்று கட்டளையிட்டார். அதன்படி காமதேனுவும் இமயமலைக்கு சென்று அருந்தவம் இருந்தது. ஆனால் சிவபெருமான் அருள் சித்திக்கவில்லை. அச்சமயம் நாரத முனிவர் தாம் வழிபட்ட தசசினி கைலாயத்தை பற்றி காமதேனுவிடம் சொன்னார். காமதேனுவும் கன்றுடன் நாரதர் கூறிய இடத்தை அடைந்து அங்கே ஆதிலிங்க மூர்த்தியாக காஞ்சி நதிக்கரையில் இருந்த சிவபெருமானுக்கு தினமும் பாலை சொரிந்து வழிபட்டு தவம் இருந்தது. ஒரு நாள் காமதேனுவின் கன்றான பட்டி மேய்ச்சலின் போது அந்த ஆதிலிங்க மூர்த்தியின் மேல் கவிழ்ந்திருந்த புற்றை மேயலில் குலைத்து விட்டது. கன்றின் குலம்படி சிவபெருமானின் திருமுடியில் அழுந்த பதிந்தன. இதை கண்டு பதறி போனது தாய் காமதேனு. காமதேனுவின் வருத்தத்தை போக்கும் விதமாக சிவபெருமான் தோன்றினார். பார்வதி தேவியின் வலைத்தழும்பை என் மார்பகத்தில் ஏற்றுக்கொண்டது போல் உன் கன்றின் குலம்படி தழும்பையும் நான் மகிழ்ச்சியுடன் ஏற்கிறேன் என்று ஆறுதல் கூறினார் காமதேனுவிடம். இது முக்தி தலம் என்பதால் நீ வேண்டிய சிருஷ்டி ரகசியத்தை இங்கே அருள முடியாது. அதை திருக்கருவூரிலேயே உனக்கு அருள்கிறேன். அதுவரை இங்கே நீ தொடர்ந்து தவமிருந்து எனது நடன தரிசனத்தை காண்பாயாக. கோவை திருப்பேரூர் ஆலயம் தொன்மையும் பழமையும் கொண்டது. இத்திருக்கோயிலின் கர்ப்ப கிரகத்தை கரிகால சோழன் அமைத்தான். 6ஆம் நூற்றாண்டில் அப்பர் பெருமான் இவ்வாலயத்தை புகழ்ந்து பாடியுள்ளார். 8ஆம் நூற்றாண்டில் ஒரு பாண்டிய மன்னன் வைணவ ஆலயம் ஒன்றை இங்கே நிறுவினான். 9ஆம் நூற்றாண்டில் சுந்தரர் இவ்வாலயம் வந்து பாடியதை தேவாரம் எடுத்து காட்டுகிறது. இவ்வாலயத்துள் அமைந்திருக்கும் புகழ்வாய்ந்த கனக சபை மதுரை அலாகத்ரி நாயக்கரால் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இக்கோவிலின் தெப்பக்குளம் மிக அழகானது. 16 வளைவுகளை கொண்டது. இந்த கோவிலுக்கு பெருமை சேர்ப்பவை காஞ்சி மாநதி என்னும் நொய்யல் நதியாகும். இப்போது இந்த நதியின் வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு குப்பை மற்றும் பாலித்தீன் கழிவுகளால் மாசுபட்டு மறைந்துள்ளது. பெரிய மழை ஒன்று பெய்தாலொழிய இந்நதி வழித்தடத்தை காண முடியாது. அடுத்து சோழன்துறை, இதன் அருகில் பட்டி விநாயக ஆலயம், வட கைலாசம், தென் கைலாசம் ஆலயங்கள் ஆரூரார், பேரூரார் எனவும், பேரூர், பிரம்மபுரம், பேராவூரும் எனவும் அப்பர் சுவாமிகள் தனது கஷேத்திர கோவையில் 2 இடங்களில் குறிப்பிடுகிறார். ஆக சுமார் கிபி 650க்கு முன்னரே திருப்பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்டிருப்பதென்று தெரிய வருகிறது. பேரூர் பற்றிய தனி தேவாரம் மறைந்து போய்விட்டதாக கருத்துண்டு. பல தேவர்களும் பல அரசர்களும் பல முனிவர்களும் இவ்விறைவனை வழிபட்டு உய்தி பெற்றார்கள் என்பதற்கு இப்பேரூர் புராண பாடல்களில் தெரியும். பற்பல தேவர்கள், முனிவர், அரசர் போன்றோர்கள் இத்தலத்திற்கு எழுந்தருளி வழிபட்டது புராண சரித்திர சான்றில் உள்ளன. இத்தலத்தின் மூர்த்தியாக பட்டிநாதர், பட்டீசர் என்ற பெயர் பசுவாகிய காமதேனுவினால் பட்டியிட்டு பூசிக்க பெற்ற வரலாறு ஆகும். குழகன் புலம்பு சுவடுற்ற படலத்தில் கூறிய அடையாளங்களாகிய கன்றுக்குட்டியின் கால் குழம்பு சுவடுகள் 3 சுவாமி திருமேனியில் இன்றும் உள்ளன. திருப்பேரூரின் பலமும் புண்ணியமும் பெருமையுமே இன்றி இத்தலத்தினை சூழ்ந்துள்ள மலைகளின் பெருமையும் மிக மேம்பட்டவையாகும். 5 பெரும் தேவர்களும் இடமாகிய 5 மலைகள் இதனை சுற்றி விலகுகின்றன. அவை சிவமாகிய வெள்ளிமலை, இப்பொழுது நீலிமலை எனப்படுகிறது. அவை 1 சிவமாகிய வெள்ளிமலை, இப்பொழுது நீலிமலை எனப்படுகிறது. 2 உமாதேவியார் மலை, ஐயாசாமி மலை. 3 பிரம்மன் மலை, பெருமாள் முடிமலை. 4 விட்டுணு மலை. 5 முருக கடவுளாகிய மருதமலை ஆகியவை. இவை அனைத்து மலைகளும் ஆதிமா பிரகாரிதம் திருப்பேரூரை சூழ்ந்து கோட்டை போல அரணாய் உள்ளன. 5 பெரும் அதிசயங்கள் எலும்பு கல்லாகுதல், இரவா பனை, பிறவா புலி, புழுகாத சாணம், உயிர் பிரியும் போது வலது செவி மேலாக இருத்தல், ஐஞ்செம்பு பொன்னாகுதல், எலும்பு கல்லாகுதல் இத்தலத்தை அடைந்தோர்க்கு அழியா நிலைமையை தரும் என்பதின் சான்றே. இங்குள்ள காஞ்சிமா நதியில் இடப்படுகின்ற மனித அஸ்தியின் எலும்புகள் கல்லாக மாற்றப்பட்டு நிலை பெறுதல்தான் உண்மையான சான்று. இந்நதியில் நீரோட்டம் இருக்கும் போது
கோவையில் உள்ளோரும் கேரளாவினை சார்ந்தோரும் இறந்தவர்களின் அஸ்தி எலும்புகளை இந்நதியில் இட்டு சடங்கு செய்து வந்தனர். ஆக தன்னை அடைந்தோர்க்கு அழியா நிலையை தருவது இதுவே. பிரவா புலி. இந்த பிரவா புலியின் விருட்சத்தை நம் நல்வினை பயனின் காரணத்தினாலேயே நாம் இந்த கலியில் இதனை காணும் பேற்றை பெற்றோம். இந்த இரவா புலியின் விருட்சமானது பட்டீசரின் திருக்கோவிலுக்கு எதிரிலேயே இருக்கிறது. இந்த புளிய மர கனியின் விதைகள் முளைப்பதில்லை. நீங்கள் இவ்விதையினை எடுத்து சென்று எங்கே ஊன்றினாலும் அது முளைப்பதில்லை. அப்படியே முளைக்க ஊன்றிய விதைகள் முளை வந்ததும் தீர்ந்து போகும். அன்றைய நாளிலிருந்து இன்றைக்கும் இது கண்கூடாக காணலாம். ஆக இத்தலம் என்றும் அழியா நிலை பெற்றவை என்பதை நமக்கு காட்டுவதாகும். புழுகா சாணம். இத்தலத்தில் விழும் கோவின் சாணங்கள் எவ்வளவு நாளானாலும் அதில் புழு உருவாவதில்லை. மற்ற எல்லா இடத்திலும் கோவின் சாணங்களில் மறுநாளிலேயே புழுக்கள் பிறந்து நெளியும். ஆக இத்தலத்தை அடைந்தோர்க்கு மேலும் பிறப்பில்லை என்பதான சான்று இது. உயிர் பிரியையில் வலது செவி மேலாக இருத்தல். இந்த தலத்தில் இறப்பவர் யாவரும் இறக்கும் சமயம் அவர்களின் வலது செவி மேலாக இருந்தவாறே இறக்கின்றனர். இன்றைக்கும் இது கண்கூடு. இத்தலத்திலே இறப்பு உயிர்கள் எவையாயினும் அவை எல்லாம் அதற்கு முன் எவ்வாறு கிடப்பில் கிடந்து உழன்றாலும் உயிர் பிரியும் சமயம் இத்தல இறைவன் அவர்களின் வலது செவியில் உபதேசம் செய்து தன்னடியில் சேர்த்துக் கொள்கின்றான். ஆக காசியை போல பிரவா பெருமையை இத்தலத்தில் இறப்போர்க்கு இத்தல இறைவன் கொடுத்து வருகிறான். செம்பு பொன்னாக்குதல். இந்த பேரூர் தலத்திலே வட கைலாயம் என்னும் இடத்தில் உள்ள திருக்கோவிலிலே பிரம்ம தீர்த்தம் என்றும் குண்டிகை தீர்த்தம் என்றும் கூறப்படும் கிணறு ஒன்று இருக்கிறது. இந்த வட கைலாய கோவிலின் நந்தவனத்திற்கு அருகில் ஒற்றையாக நிற்கும் பனைமரமே இரவா பனைமரமாகும். இந்த கிணற்று தீர்த்தத்தால் குளித்து வந்தோர் பைத்தியம் மற்றும் பெருநோய்கள் பிடித்தோர் நோய் ஒழிய பெற்றிருக்கிறார்கள். அப்படி இங்கு வந்து குளித்தோர் இக்கிணற்றிலே செப்பு காசு ஒன்றை ஈட்டு விடுவர். அதன் பின் இக்கிணற்று நீரை குளிப்பார்கள். அந்நாளில் செப்பு காசுகள் வழக்கத்தில் இருந்தது. இதில் இடப்படும் செப்பு காசுகள் சில காலம் சென்று செப்பு காசில் இருக்கும் களிம்புகள் நீங்கி தங்கமாக ஒளிர்ந்தன. அந்த தங்கத்தை பார்த்துவிட்டு 1008 மாற்றாக ஒளி வீசும் பொன் என்று தாயுமானரே கூறியிருக்கின்றார். ஒளிவிடும் பொன் என்பதை இக்காலத்தில் ரேடியம் என்போம். இத்தலத்தினை சுற்றி சூழப்பட்டிருக்கும் எவ்வித நீர்நிலைகளிலும் இவ்வித தன்மை இறக்கப் பெறவில்லை என்பது உறுதி. முன் சமயத்தில் கிணற்று தீர்த்தத்தில் காணப்படும் பௌதீக பொருட்களை ஆராய்ச்சி செய்திருக்கின்றனர். அதனை ஆய்வு செய்தோர் இது மனித உணர்விற்கு மேற்பட்டவை என கூறினர். சன்னதி விமானத்தில் 8 திசை காவலர்களின் உருவங்கள் அமைந்துள்ளன. அம்மன் பச்சை நாயகி சன்னதி விமானம் சதுரமாக அமைந்துள்ளது. மற்றொரு அம்பிகையான மனோன்மணிக்கும் சன்னதி இருக்கிறது. சோமாஸ்கந்தர் வடிவில் சிவனுக்கும் அம்மனுக்கும் நடுவில் முருகன் அருள் பாலிக்கிறார். கோவிலின் சிறப்புகள். சிவலிங்கத்தின் தலையில் காமதேனு கன்றின் குளம்படி தழும்பை இப்பொழுதும் காணலாம். கோவிலின் முன்பு பிரவா புலி என்ற புளிய மரம் இருக்கிறது. இதன் விதைகள் எங்கு போட்டாலும் முளைக்காது. இப்பகுதியில் உள்ள சாணத்தில் கூட புழுக்கள் உண்டாகாது. சன்னதி விமானத்தில் 8 திசை காவலர்களின் ஊர்வலங்கள் அமைந்துள்ளன. முக்தி தலம் என்பதால் நாய் வாகனம் இல்லாத ஞான பைரவர் இங்கு அருள் செய்கிறார். அம்மன் சன்னதிக்கு வெளியே வரதராஜ பெருமாளும் பிரகாரத்தில் மரத்தில் உருவான பெரிய ஆஞ்சநேயரும் அருள்கின்றனர். இறைவன் திருவிளையாடல் புரிந்த தலம் என்பதால் நாற்று நடும் திருவிழா இங்கு விசேஷம். இத்தலத்தை தரிசிப்போர்க்கு இனி பிறப்பில்லை என்பது பொருள். ஆதிசங்கரர் தன் தாயின் முக்தி வேண்டி இங்கு பிரார்த்தனை செய்துள்ளார். இங்குள்ள பனைமரம் இரவா பனைமரம் எனப்படுகிறது. இங்கு தரிசனம் செய்தால் அழியா புகழ் கிடைக்கும் என்று பொருள். சிவாலயங்களில் ஆடும் நிலையில் உள்ள நடராஜர் தரிசிக்க முடியும். ஆனால் ஆடி முடிய போகும் நிலையில் நடராஜர் எப்படி இருப்பார் என்பதை இக்கோவிலில் காணலாம். சிவாலயங்களில் ஆடும் நிலையில் உள்ள நடராஜரை தரிசிக்க முடியும். ஆனால் ஆடி முடிய போகும் நிலையில் நடராஜர் எப்படி இருப்பார் என்பதை இக்கோவிலில் காணலாம். சிதம்பரத்திற்கு அடுத்தபடியாக இங்கு திருவாதிரை திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுவதால் இத்தலம் மேலை சிதம்பரம் என அழைக்கப்படுகிறது. நடராஜருக்கு ஆண்டில் ஒரு முறை மட்டுமே அபிஷேகம் செய்யப்படும். ஆனால் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள நடராஜ பெருமானுக்கு ஆண்டில் 10 முறை அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. பெருமாள் கோவில்களில்தான் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபதம் திறக்கப்படும்.
ஆனால் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது. பங்குனி உத்திரம், ஆருத்ரா போன்ற தினங்களில் நடராஜர் சிவகாமி அம்மன் வீதியுலா சென்று திரும்பும் சமயம் சிவகாமி அம்மன் மட்டும் இந்த சொர்க்க வாசல் வழியே கோவிலுக்குள் நுழைவாள். அண்ணன் மகாவிஷ்ணுவிற்கு உரிய வாசலில் தங்கை அம்பிகை உரிமையாக நுழைவதாக சொல்லுகிறார்கள். ஒருமுறை சமக்கூறவர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஈசனிடம் திருப்பணிக்காக பொருள் வேண்டி பேரூர் திருத்தலம் வந்தார். அப்போது சுந்தரரிடம் விளையாட விரும்பிய ஈசன் அம்பிகையுடன் விவசாய வேடம் போட்டு அருகில் உள்ள வயலுக்கு சென்று நாற்று நட்டு கொண்டிருந்தார். பேரூர் ஆலயத்திற்கு சென்ற சுந்தரர் அங்கு சுவாமியையும் அம்பாலையும் காணாது திகைத்தார். அவரது திகைப்பை கண்ட நந்தி ஈசன் வயலில் நாற்று நடும் இடத்தை காட்டி கொடுத்தார். சுந்தரர் வயலுக்கு சென்று அங்கு ஈசனும் அம்பாலும் விவசாயி கோலத்தில் சேற்றில் தங்கள் திருப்பாதம் பதித்து நாற்று நட்டு கொண்டிருப்பதையும் கூடவே இந்திரன், பிரம்மன், விஷ்ணுவும் வயலில் நீர் பாய்ச்சி வரப்புகளை சீர் செய்வதையும் கண்டார். அப்போது பார்வதி பச்சை நிற ஆடை உடுத்தி இந்திராணி சரஸ்வதி லட்சுமியுடன் சேர்ந்து கும்மி அடித்து நாற்று நடவு பாடல்களை பாடியபடி நாற்று நட்டு கொண்டிருப்பதையும் கண்டு துதித்து நின்றார். விநாயகரும் முருகனும் விவசாய குழந்தைகளாய் வந்து அங்கே வயலில் உள்ள ஆமைகளையும் மீன்களையும் எடுத்து வயல்வெளியில் வீசி குறும்பாக விளையாடி கொண்டிருப்பதையும் கண்டார். பின்னர் சுந்தரர் வயலினுள் இறங்கி நாற்று நட்டு கொண்டிருந்த பட்டீஸ்வரர் பச்சை நாயகி அம்மனை வணங்கி மீண்டும் ஆலயத்திற்குள் வருமாறு அழைத்து நின்றார். அம்மையும் அப்பனும் சுந்தரருடன் வர மறுக்க ஈசனின் ஜடாமுடியை பிடித்திழுத்து வந்து ஆலயத்திற்குள் சேர்ப்பித்தார். பின்பு ஈசனை துதித்து பதிகம் பாடி பொன் பொருள் வேண்டி நின்றார். அப்போது ஈசன், சுந்தரா, இத்தலத்தில் உனக்கு எமது ஆனந்த திருநடனம் காட்டுகிறேன். சேரமான் பெருமான் உனது வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறான். நீ வேண்டும் பொன் பொருளை அங்கு அவன் உனக்கு அள்ளி தருவான் என்று அருளி மறைந்தார். இந்த நிகழ்வு பேரூர் புராணத்தின் 19வது பாடலான பள்ளு படலம் பகுதியில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. விவசாயியாக சென்ற சிவனுடன் வயலில் வேலை செய்ததால் இங்கு சுந்தரருக்கும் சேரமான் பெருமாளுக்கும் தனி சந்நிதிகள் இருக்கு. அன்று சுந்தரர் பொருட்டு ஈசன் வயலில் இறங்கி நாற்று நட்ட நிகழ்வு அதன் தொடர்ச்சியாய் இன்றும் பேரூர் ஆலயத்தில் ஆனி திருமஞ்சனம் நாளின் முந்தைய தினம் நடைபெற்று வருகிறது. சுந்தரமூர்த்தி நாயனருக்காக ஸ்ரீ நடராஜர் தமது தில்லை திருநடனத்தை காட்டி அருளிய தலம் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவில். எனவே இத்தல அம்பிகைக்கு பச்சை நாயகி என்று பெயர். நல்ல மகசூல் பெறவும் பயிர்கள் செழிப்பாக வளரும் இவளது சந்நிதியில் கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் விதை நெல் தானியத்துடன் பூஜிக்கிறார்கள். இவ்வூர் நடராஜ குடகத்தில்லை அம்பலவாணன் என்று சிறப்பிக்கப்படுகிறார். திருவாதிரை முக்கிய திருவிழா, பங்குனியில் பிரம்மோற்சவ தேரோட்டம், ஆணியில் நாட்டு நடும் உற்சவம் என சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். முகவரி: அருள்மிகு பட்டீஸ்வரர் கோவில், பேரூர் 641010, கோயம்புத்தூர் மாவட்டம். அமைவிடம் கோயம்புத்தூரிலிருந்து 6 கிலோமீட்டர். சிறுவாணி செல்லும் வழியில் பேரூர் உள்ளது. பெண் டிவி தமிழ் சேனலுக்காக சிறப்பு செய்தியாளர் க. சக்திவேல் மற்றும் சேவர்த்தினி ஏழ்மலை. வணக்கம், என்னோட பேரு மீனா. நான் ஐயப்பாக்கத்திலிருந்து வந்திருக்கேன். இங்கே கோயம்புத்தூரில் ஈஸ்வரன் கோயில், பேரூர் சேர்த்து ஒரு ஈஸ்வரன் கோயில், 2000 வருஷம் பழமையான ஈஸ்வரன் கோயிலில் நாங்கள் சிறப்பாக தரிசனம் பண்ணோம். நீங்களும் இந்த சிறப்பான அந்த ஈஸ்வரன் கோயிலில் தரிசனம் பண்ணோம். நான் மிக தாழ்வு கோயம்புத்தூர்ல நேற்று ஊட்டி, அது ஒரு பெரிய சிவன் கோயிலுங்க. அதை விட இது பேரூர் மிக சிறப்பு வாய்ந்தது. சிறப்புன்னு சொன்னால் எப்படின்னா, இது அந்த காலத்தில் பெரிய ஒரு அரச மரம் தோட்டமாக இருந்துச்சு. அதுக்குள்ள எப்போதும் ஒரு ஆள் மாடு மேய்ச்சி வந்துருக்குறாரு. அந்த மாடு என்ன பண்ணிருக்கு, டெய்லி 2 மணி ஆனால் இங்கே 3 மணி 2 to 3 பாலை கறந்துட்டு போயிடுங்க. பாலை போட்டுட்டு போயிருதே என்னன்னு மாட்டுக்காரன் தேடி பார்த்தா அவங்க மாடு மேய்க்கிற அந்த வீட்டுக்காருக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்துருக்கு. ஏயா, டெய்லி இந்த ஒரு மாடு மட்டும் ஏன் பால் கறக்கல, நீ சரியில்லை, நீ கறந்து விட்டுற அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆகும்போது ஐயா இல்லவே இல்லைங்க,
அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பேசுறப்ப என்ன ஆகி போச்சு, நீங்க வாங்கய்யா, அவன் வந்து திருச்சிரமா வந்து பார்த்துருக்கிறாரு. இந்த அரச மரத்துக்குள்ள வந்து அந்த ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வந்து நின்னோன்னா அந்த பாலம் ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும். தன்னை போல திறந்தோடனே மறுநாள் அந்த வீட்டுக்காரர் கூப்பிட்டு வந்து முதலாளி இங்கே வாங்க, இந்த மாதிரி இந்த மாடு வந்து இந்த இடத்துல திறந்துருக்குங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னே கடப்பாறை எடுத்து குத்துறாங்க. குத்தும்போது பார்த்தா அந்த மாடு கொழும்பு இந்த பக்கம் இன்னமும் அந்த பட்டீஸ்வரர் சிவன் தலையில வந்து இந்த இடத்துல வந்து அந்த கொழும்பு இருக்கும். கொழும்பு இருக்குன்னா மாடு போய் கால் வச்சு அந்த பதித்தது இருக்கும். அதை வந்து பார்த்து தோண்டி எடுத்தா அவர் சிவன் கிளம்புனாரு. அம்பாள் பேர் வந்து பச்சைநாயகி, இவர் பேர் பட்டீஸ்வரர். ஏன்னா பட்டியில் வந்து மாடு கறந்து பால் சொல்றதுனால அவருக்கு பேர் பட்டீஸ்வரர். இங்கே 5 தடவை வரலாறு இருக்குதுங்க. இந்த ஊரில் இறக்குறவங்க வந்து இடத்துக்கு ஆய்வு வந்து மேலே தூக்கி தான் இறக்குறாங்க. 2வது வந்து இந்த அஸ்தி இங்கே கறந்தாக்கா ஓடக்கல்லாம் மாறிடுங்க. 3வது வந்து என்னன்னு கேட்டால் இந்த ஊரில் சாணம் போட்டால் அந்த சாணம் வந்து குளுக்காது, புழு விழுகாது. 5வது என்னன்னு கேட்டாக்கா இந்த மரம் வந்து காய்க்குமே தவிர அந்த புளியா மரம் காய்க்கும், பூவிடும், காய்க்கும். இது வந்து செடி முளைக்காது. இன்னொன்று என்னன்னா இங்கே வந்து பனைமரம் இருக்குங்க, 2000 வருஷம். அந்த பனைமரத்துக்கு சாவே கிடையாது. இந்த 5 தலை வரலாறு இதுக்குள்ள இருக்கும். அது சிறப்பு வாய்ந்தது, ரொம்ப பழமாக. இங்கே வந்து என்ன வேண்டுனாலும் உடனே கொடுப்பாரு இந்த அம்பலவாணர். இங்கே வந்து ஆத்துக்கு பக்கத்தில் அம்பலவாணர் அவர் தாங்க அரச அம்பலவாணர்னு. அவர் தான் ஆதியானவர். அவர் அரச அம்பலவாணர். பக்கத்தில் வடகைலாயம், அது வந்து பிரம்ம தீர்த்தம், பிரம்மா வச்சு வழிபட்டுடுங்க. அதனால அதில் வந்து எந்த ஒரு உடம்பு சரி இல்லைனாலும் அங்கே போய் கிணறு இருக்குது, அந்த தீர்த்தத்தை எடுத்து குளிச்சா உடனே அது சரியாகும். இந்த பக்கம் தென்கைலாயம், அங்கே ஒரு கிணறு இருக்குதுங்க, அதில் குளித்தாலும் நம்மளுக்கு எந்த நோய் நொடி இருந்தாலும் உடனே சரியாயிடும். இந்த வடகைலாயத்தில் வந்து அந்த கிணத்துல செம்பு பொண்ணாகும். நீங்கள் செம்பு போட்டால் அது பொண்ணாமாகும். அப்பேற்பட்ட தீர்த்தம். Thank you.